सत्य பற்றியானே பகவானின் நாம சன்னதி. நான் ஒரு 74 வருஷமாக தர்ம சர்ச்சையை தான் பார்த்துட்டுருக்கேன். தர்மத்தினாலே பகவான் அடையிறாளோ இல்லை தர்மத்தில் நிபுணராக இருக்காளோ இல்லையோ, ஆனால் சர்ச்சைக்கு குறைவே இல்லை. இதில் ஒரு பிரதானமான சர்ச்சை அந்த காலத்துலலாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நானும் சின்ன பையனாக இருந்தபோது வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு முயற்சி எடுத்தேன். எங்களுடைய குடும்ப சூழ்நிலையினால் என்னால் போக முடியல. அப்போ நிறைய பேர் போகாமல் இருக்கா. போகிறவாள்லாம் விதவிதமாக பேசிட்டு போகிறா. போகாதவா என்ன பண்ணுறான்னா சாஸ்திரங்கள்லாம் பேசிட்டு இருக்கா. தான் நடந்தது. சத்தியத்தை சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு போகலாமா கூடாதா. அப்போ கொஞ்சம் பேர் சொல்லுவான் கடல் கடந்து போகக்கூடாது. அவன் சொல்லுவான் நான் பிளேனில் போயிடுறேன். கடல் கடந்துன்னா அவளுக்கெல்லாம் அந்த காலத்தில் கப்பல் நம்ம சோழன்லாம் அப்படி தானே போனா எல்லாம். இவன் போகிறானே, இவன் போய் இவன் குடும்பத்துக்கும் இவனுக்கும் தான் சம்பாதிக்கிறான வெளியே. அவள்லாம் போனாலே அவள் பண்ண காரியம் நீ பண்ணிட்டு இருக்கியா இன்றைக்கி. கம்போடியாவில் போய் பாருங்கள், ஒரு கோவில் கட்டியிருக்கான். எப்பேற்பட்ட கோவில்! இன்றைக்கும் உலகத்திலே அருமையான கோவில் அதுதான். சந்நிதியே இல்லாத ஆச்சரியமான கோவில் இன்றைக்கி இருக்குது. அதனால தான் கோவில் மேலே ஆசை. சந்நிதிகள் உருவாக்கணும்னா சந்நிதி போனால் கூட அங்கே மட்டும்தான் நினைக்க வேண்டாம், ஹம்பி போய் பாருங்க, அவ்வளவும் அழிஞ்சு போச்சு. ஒரு கோவில் இன்றைக்கும் சந்நிதி இல்லை, ஆனால் ஜனங்க அவ்வளோ பேரும் போயின்னு இருக்கு. அப்படின்னா அந்த சக்தி எப்படி இருக்கும்? இதோ இங்கே நம்ம வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் வராமே அந்த கோவில் கோட்டை உள்ளுக்குள்ளே எல்லோரும் போவா, ஒன்றும் இருக்காது போயிட்டு வருவாள். அப்போது அந்த இடத்துல இருக்கையா அந்த வைப்ரேஷன், அந்த அந்த நாம ஜபம், அந்த அர்ச்சனைகள் இன்னொன்று. அப்போ பெரியவா பண்ண அந்த வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு, மந்திரத்துக்கு இருக்கிற மதிப்பு அது. இதில் கொஞ்சம் பேர்லாம் இப்போ போக ஆரம்பிச்சுட்டா. இப்போல்லாம் ரொம்ப டெவலப்டு. அப்போல்லாம் புருஷாலே போகிறதுக்கு யோசனை பண்ணிண்டா. இப்போ புருஷா போனவெல்லாம் நம்ம ஊருக்கு திரும்பலான்னா கூட பொம்னாட்டி திரும்ப மாட்டேங்கிறா. நான் இங்கேயே தான் இருப்பேன், நீ வேணாம், டைவர்ஸ், எனக்கு அமெரிக்கா தான் வேணும், நான் பிரிட்டனில் தான் இருப்பேன், நீ போனால் போ. சத்தியமாக நடக்குது. நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, நான் ரொம்ப குறைச்சி பேசுகிறேன். நான் ரொம்ப குறைச்சி பேசுகிறேன். அப்போ வெளிநாடு போகலான்னு போது போனோமா, நம்மளாலும் சும்மா இல்லை. இங்கே விட அருமையான கோவில்கள் பிட்ஸ்பர்கில் இருக்குது. வெங்கடாஜலபதிக்கு திருப்பதியை தூக்கி சாப்பிட்டோம். அப்படியே கார்பன் காப்பி. இங்கே என்ன பண்ணுறாலும் லட்டு அங்கேயும் போடுவாள், இங்கே என்ன புளியோதரை போடுறாலும் அதையும். அப்போது அந்த சாமான்களுக்குள்ள வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். சாமானில் இல்லை, பொருள் இல்லை. இந்த பொருளை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி 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 அதை நம்ம மனசில் சொல்ல தெரியாத அதோடைய மகிமை ஊர்ந்துருக்கு. அதை தான் நம்ம காப்பி அடிக்கிறோம். அதுதான் நம்ம காப்பி அடிக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் பேர் கிளம்பினான். எல்லோரும் போக ஆரம்பித்த உடனே அந்த போக ஆரம்பித்து வாழை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. இவன் வேணான்னு சொன்னவன் புள்ளியே போக ஆரம்பிச்சிட்டான். அப்போ எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. உடனே என்ன பண்ணிட்டா, எல்லோரும் எடுத்துகிட்டு ஜம்புத்வீபே பாரத வர்ஷே பரதக்கண்டோ மேரோஹோ அப்படின்னு அதை எடுத்துட்டு இந்த பாரத தேசம், ஏன் நம்ம கண் முன்னாடி பாரத தேசம் எவ்வளோ பெருசாக இருக்குது. 80 வயசு 85 வயசு இருக்கவாளுக்கெல்லாம் தெரியும். 47 தானே பாகிஸ்தான் சுண்டாடப்பட்டது, எவ்வளோ பெருசாக இருந்தது. எங்கள் பெரியப்பாலாம் இங்கேருந்து போய் வேர்ல்டு வார் டைமில், முதல் வேர்ல்டு வார் டைம்லலாம் பர்மாவிலேருந்து நடந்து வந்தான். ரங்கூன்னு சொல்கிறது அப்போல்லாம் நடந்து வந்தா. இப்போது ஒரு ஒரு ரகசியம் சொல்கிறேன். இப்போ கடல் கடந்து போகக்கூடாது, பிளேனில் போகலாம், கேலியை விட்டுடுங்க. கடல் கடந்தே போக முடியாமல் நிறைய இடங்களுக்கு போக முடியும் இன்றைக்கி. இப்போ நீங்கள் பாகிஸ்தானில் உள்ளே போனீங்கன்னா பாகிஸ்தானை தாண்டி ஆப்கானிஸ்தான், அங்கேருந்து துர்க்கிஸ்தான், தஜிகிஸ்தான் வரிசையாக போய் ரஷ்யா போயிடலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ரஷ்யா வரைக்கும் ஜம்புத்வீபத்தில் இருக்குது.
ரஷ்யா வரைக்கும் ஜம்புத்து. அப்போது லேண்ட்லாக்டு கம்பெனின்னு பேர். சிலதெல்லாம் தீவாக இருந்தால் லேண்டே கிடையாதவாளுக்கு பூரா தண்ணியாக இருக்கும். ஆனால் சிலதெல்லாம் எப்படின்னு சொன்னான்னா சீலாக்குடு, 4 பக்கமும் லேண்ட் இருக்கும். நமக்கு 3 பக்கம் கடல், ஒரே ஒரு பக்கம் லேண்ட் இருந்தால் இந்த திண்டாட்டம் திண்டாடும். உண்மையிலேயே நமக்கு பாகிஸ்தான் பார்டரே கிடையாது. பழைய பாகிஸ்தான் மட்டும் இல்லை, இப்போ கூட இந்த காஷ்மீர் இருக்கு இல்லையா, காஷ்மீரில் ஒரு பகுதியை பிடிச்சி வச்சுருக்கா இல்லையா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு, அதை இப்போ உள்ளே கொடுத்துட்டான்னு வச்சுங்க, நமக்கு பார்டர் நேர் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ங்கிறது காந்தாரியாவுடைய பிரதேசம். சஞ்சயன் அங்கேருந்து தான் வந்தான், சகுனி அந்த இடத்தை சேர்ந்தவன் தான். எல்லாம் இருக்குது, இப்போ எல்லாம் இருக்குது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, எல்லோரும் வெளியூர் போனோன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி புரட்டி போட்டு தைரியமாக நீ போன்னு சொல்கிறதுக்காக இதை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. போனால் தப்பு இல்லைங்கிறதுக்கு சாஸ்திர ரீதியாக நம்ம ஆள் இருக்கார் இல்லையா, இந்த சாஸ்திர விஷயத்துக்கே போகிறவர் இல்லை அவர். பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்த விக்கிரகம் ஸ்ரீமத் போதேந்திர யோகீந்திர தேசிகேந்திரம் உபாஸ்மகி. பகவன் நாம சாம்ராஜ்யத்துக்கு எல்லை எது? எல்லையே கிடையாது. எங்கெல்லாம் நீ நாமன்னு சொல்கிறியோ அங்கெல்லாம் அதோடைய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு யார்ரான்னா லக்ஷ்மி யார்ரா? அவள் இந்த லக்ஷ்மி அந்த லக்ஷ்மிலாம் இல்லை, நமக்கு தெரிந்த தானிய லக்ஷ்மி, டப்பு லக்ஷ்மி. அப்புறம் தானிய லக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி அதெல்லாம் இல்லை. மோட்சலக்ஷ்மி அதுவும் இல்லை. சர்வஸ்த விக்கிரகம். இந்த லக்ஷ்மி எதடா குடிப்பா? ராமான்னு சொல்லிட்டேன், கிருஷ்ணான்னு சொல்லிட்டேன், அம்பாளேன்னு சொல்லிட்டேன், உனக்கு என்னடா கிடைக்கணும்? சர்வமும் உனக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த தர்மம் எங்கேயும் பண்ணலாம், எங்கேயும் பண்ணலாம். ஏன் சொல்லும்படியாக இருக்குன்னு சொன்னால், திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறார், கேட்டார் கேட்டவாய் பிணிக்கும் தகையவாயின்னு ஒரு வார்த்தை. நான் இன்னும் பார்த்ததில்லை, நான் அந்த உபன்யாசம் கேட்டதில்லை. யாரோ போனவா வந்து என்கிட்ட சொல்கிறா, எப்படி இருந்தது தெரியுமா உபன்யாசம்? எப்படி இருந்தது? சில பேர் சொல்லுவா, ஆஹா பிரமாதமாக இருந்தது. என்ன கொஞ்சம் சொல்லுன்னா சொல்ல தெரியாது, சொல்ல தெரியாது. பிரமாதமாக இருந்தது. எப்படி இருந்தது? எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்ல. நீங்கள் ஆனால் கேட்டு பாருங்கள், யாராவது வந்து சொன்னால் சொல்ல தெரியாது. அப்படி சொல்லணுமா? நம்ம அங்கே இருந்த மாதிரி உணர்ற மாதிரி சொல்லணுமா? அதுதான் இன்றைக்கி பிரதிஷ்டை. அவள் யாரும் இல்லை, இந்த பிரதிஷ்டைக்காரா யாரும் இல்லை. இந்த குழந்தை அப்படி சொல்லி 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 அவளுக்கும் அதன் மேலே ஆசை வரா மாதிரி சொல்லணும்னு சொன்னால், அப்போது அந்த நாமத்துடைய சக்தி, அதோடைய ஈர்ப்பு, அதன் மேல் இருக்கிற பித்துக்குழித்தனம் எவ்வளோ இருந்தால் அது முடியும், எவ்வளோ இருந்தால் முடியும். அது சும்மா ஒன்றும் வந்துடல. இவ தான் குரு, இவ தான் குரு. சும்மா வந்துடல, சும்மா வந்துடல. இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன். கடல் கடந்து போகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, ஆஞ்சநேயர் கடல் கடந்து தானே போனார். சும்மாவா போனார்? மோதிரம் இருந்தது, வாயில் ராமநாமம் இருந்தது. ஆனால் அது பத்தாது, கையில் ஒரு அடையாளம் வேணும்னு ராமன் கொடுக்குறான். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. நாமும் எங்கேயும் போயிடும், ஆனால் அது போராது ஜனங்களுக்கு. நாமங்கிற அடையாளத்தை பகவான் முன்னாடியே தீர்மானம் பண்ணி, இவன் தான் அதுக்கு ஆளுன்னு தீர்மானம் பண்ணி இவ்வளோ குரங்குப்படம் இருக்கும்பொழுது இவங்கிட்ட தான் கொடுத்தான், ஆஞ்சநேயர்கிட்ட தான் கொடுத்தான். ஆஞ்சநேயர் இந்த ஒத்த நாமத்தோடு தான் போகிறார்.
ஈக்கு பகவான் பார்கோ ஆஞ்சநேய மாதிரி பக்தனுக்கும் ஒரே நாமம் தான் கொடுக்கிறார். மகா பாபியான வசிஷ்டருக்கும் ஒரே நாமந்தான். அடி வாங்குறான் அம்பில், ராமான்னு இருக்கு, கண்ணால் பார்க்குறான். அந்த இடத்துல என்ன எழுதுறார் கம்பர்? முமைசால் உலகக்கெல்லாம் மூல மந்திரம் கண்களில் தெரிய கண்டான். 3 வார்த்தை, கண்கள் தெரிய கண்டான். 3த்துக்கும் ஒரே அர்த்தம். கண்டான்னு சொன்னால் பார்த்தாரா, பார்த்தான்னு சொன்னால் போறாரா, தெரிய கண்டான். அது என்ன தெரிய காண்றது? இவன் எஃபர்ட் எடுத்துட்டு பார்க்கலையாம், அது முன்னாடி வந்து இதோ நான் இருக்கேன் பாருன்னு காமிக்கிறான். தெரிய கண்டான். அந்த தெரியக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, உணர்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வாலி உணர்ந்து பார்க்கல. அதனால தான் நான் எப்பவும் சொல்கிறது, வாலி பார்க்குற மாதிரி பார்த்தா போராது, யாரை மாதிரி பார்க்கணும், திருமங்கை ஆழ்வார் மாதிரி பார்க்கணும். அதனால தான் கோவிந்தாடி இந்த ஒரு ஸ்லோகம் அதில் வந்துடுது. சர்வஸ்த விக்கிரகம்னு தெரிஞ்சு பார்த்தாலும் போதும், அதுக்கு மேலே ஒன்று சொல்லியிருக்கார். நீ சொல்கிற ராமநாமங்கிறது பிரம்மஸ்வரூபம்னு பார்க்க கற்றுப்போகும். இங்கேருந்து கடல் கடந்து போனான்னு இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறோம். ஆஞ்சநேயருடைய பிரபாவம் பேசுகிறோம், ஆச்சரியமாக பேசுகிறோம். ஆனால் இந்த நாமத்தை வர வைச்சது எது? பகவான் தன் மோதிரத்தை கொடுத்தான், ஆஞ்சநேயர் எடுத்தும் போனார், கடல் கடந்து போனார், ஆச்சரியமான காரியங்கள்லாம் பண்ணார்னு இருக்கட்டும். ஆனால் இன்னொரு நாமம் இதை வர வைச்சதே, அந்த நாமத்தை பற்றி பேசுவார் உண்டோ? யாரை நோக்கி போச்சு அது? ராமனையே கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் இதை தான் அனுப்பணுங்கிறதுக்கு எது காரணமாக இருந்தது? சீதா பிராட்டியோடைய ராமநாமம் தான் காரணமாக இருந்தது. ஒத்தேல மாட்டி அத்தனை எத்தனை விதமான அயோக்கியத்தனமானகள் அந்த அசுராளுக்கு நடுவில் இருந்து, ராட்சசால், அசுரா கூட இல்லை, ராட்சசால்கிட்ட இருந்து ராமநாமம் தானே அவளை காப்பாற்றுது. அன்னைக்கு சீதா பிராட்டியே அப்படி காப்பாற்றிட்டுன்னு சொன்னால், இன்னைக்கு வெளிநாட்டில் போகிற நம்ம குழந்தைகள் எதை கொண்டு பழைக்க முடியும்? ராமநாமத்தை கொண்டு தான் பழைக்க முடியும். இருக்கட்டும், பரவாயில்ல. ஏதோ காசு ஆசையிலையும் ஆடம்பரத்திலையும் இன்னொன்றுலையும் ஆசைப்பட்டு போனாலும் கூட ராமநாமத்தை வச்சுக்கோ, அது உனக்கு சாந்தியை கொடுக்கும். முன்னெல்லாம் வெறும் சாந்தி போதும், இப்போ நான் அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ வெளிநாட்டில் இருக்க அத்தனை குழந்தைகளுக்கும் அவர்கள் பெற்றோர்கள் நாமத்தை அனுப்பிச்சியே ஆகணும். காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, அப்போது பணத்துலேயும் இன்னொன்றுலையும் போய் மனசாந்தி இல்லாத சூழ்நிலை மட்டும்தான் இருந்தது. இப்போ ஆபத்தே இருக்குது, ஆபத்தே இருக்குது. ரட்சை இது, ரட்சை இது. அதனால் அவர்கள் யாரோ ஒருத்தர் இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு பதிவு போட்டிருந்தார். அவர் புள்ள பேர் போல் இருக்குது, எனக்கு தெரியல, அதான் நினைக்கிறேன். அவர் என்ன பார்க்குறார், அவர் ராமநாமம் தினம் 4 பேஜ் எழுதுகிறாராம். எழுதிட்டு இப்படி நான் வேண்டிக்கலாமான்னு எனக்கு காலையில் ஒரு மெசேஜ் வருது, 5:30 மணிக்கு வருது. என்ன சொல்கிறார், எனக்கு அவர் பிள்ளையா என்னான்னு தெரியல, அவர் பேரை போட்டு அவனுக்கு இந்த நாமம் எப்போதும் காப்பாற்றுங்கிற உணர்வு வரத்துக்கு ப்ளஸ் பண்ணணும், அர்த்தத்தில் ராத்திரி நான் வைக்கலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் அவனை நம்புறீங்க, அவனை நம்பி இந்த பிரார்த்தனை பண்ணாங்க, அதையே கொஞ்சம் இப்படி மாற்றிடுங்க. என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த நாமத்துக்கிட்ட நீ அவனுடைய இதயத்தில் பூந்து அவனை நீ இதயத்தில் பூந்து தான் நீ ப்ளஸ் பண்ண. நீ ப்ளஸ் பண்ணி அவனுக்கு நான் இருக்கேன்னு நீ சொல்கிற மாதிரி நீ ஏன் பண்ணக்கூடாது? அதுக்கு நான் இதை சமர்ப்பணம் பண்ணேன்னு சொல்லுங்க. முதல்ல சொன்னது கோரிக்கை, 2வது இந்த பிரார்த்தனையை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது சமர்ப்பணம் ஆகிடும். அதனால் நம்ம பொண்ணுக்காக கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் அவளுக்கு இது ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணாதீங்க, அது வேண்டாம். அதுக்கிட்ட பண்ணு, நீ அவளை கவனிச்சுக்கோன்னு சொல்லு. அவர்கள் இது உள்ள வந்துடணும், அவர்கள் இதை கீழ்ச்சிடுவான், அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் அதை மட்டுமே அது என்ன பண்ணணும்.
ஒரு காரியத்தை குழந்தைகள் சத்புத்திரன் எப்படி இருக்கணும்? யார் சத்புத்திரன்? பெற்றோர்களுக்கு மாதா பிதா தெய்வம் இருக்கு. மாதா பிதாவை காமிக்கணும், மாதா பிதா குரு காமிக்கணும், தெய்வத்தை காமிக்கணும் அப்படின்னு இருக்கு. உடனே இந்த ஆடலை தான் ஒன்றும் இல்லை. அது காமிச்சிருக்கான், ஏற்கனவே முருகன் காமிச்சிருக்கான், பிள்ளையார் காமிச்சிருக்கார். எப்படின்னு சொன்ன இவா அவர்களுக்கு உபதேசம் பண்ணலாம். முருகன் நம்ம சுவாமிநாத சுவாமி அந்த இடத்துல எனக்கு பிரம்மாவுக்கு சொல்லும்போது உனக்கு இதை தெரியுமா, நீ சொல்ல பார்ப்போம் அதை பற்றின்னு கேட்டோன்னே, கேட்டது அப்பா தான் உட்கார் கீழான்ட்டான். உள்ளே இருந்தாலும் உபதேசம் தான். அதை போல பெரியவாளெல்லாம் சின்னவாளுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு பக்கம். ஒருவேளை பெரியவாளே ஈடுபட்டு அங்கே போய் அவசப்பட்டு நின்றா சின்னவாளும் இங்கேருந்து வாளுக்கு கொடுக்கணும். அதான் இப்போ இன்றைக்கி நடக்கிற பிரதிஷ்டம். குருநாதனுடைய கிருபையில் இவாளெல்லாம் நிறைய பேர், இவா மட்டும் இல்லை, ஒரு பொண்ணு பிடிவாதம் பிடிச்சு 1 கோடி பிரதிஷ்டை பண்ணி அவங்க வரவே இல்லை. எங்கேயோ வெப்சைட்டில் பாட்டு பண்ணி ஒரு பிரதிஷ்டையை அரேஞ்ச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி 1 கோடி வரணும் சுவாமி அப்படி. 1 கோடி எப்படிமா ஃப்ளைட்டில் எடுத்து எவ்வளோ வேணால் செலவாகட்டும், நான் எடுத்துன்னு வந்துடுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்பா அம்மா எடுத்துன்னு இருப்பானா. இன்றைக்கி ஒரு பொண்ணு எடுத்துன்னு போகிறது. ஆனால் இது கொஞ்சம் ஏதோ கேரியர் பற்றிலாம் யோசனை பண்ணிட்டு இவ்வளோ தான் இருக்குது, எவ்வளோ வெயிட், இவ்வளோமான்ட்டு. எல்லாத்த காட்டிலும் வெயிட்டானது ராமநாமம். நாமம் எழுதினா, நாமம் சொன்னா, சொல்கிற நாமம் இருக்கட்டும், எழுதுகிற நாமம் எப்படி இருக்கணும்ன்ற உதாரணம் ருக்குமணி எழுதினா மாதிரி எழுதணும். ருக்மணியே தராசு தட்டில் வச்சு கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டான். ஊரில் இருக்க அத்தனை பேரும் நகையை கொண்டு போடுறா, மகிழ்ச்சியிலும் கொண்டு போட்டான். இறங்கவே இல்லை தராசு தட்டு. இவன் அங்கேருந்து வந்தா ஒரே ஒன்று எடுத்து கிருஷ்ணான்னு எழுதி போட்டா, உடனே கையாகிட்டான். ஒரே ஒரு அதான் சொல்கிறார், சக்கரன் நாமம். நம்ம இவ்வளோ கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, எதுக்கு தெரியுமா? அந்த ஒத்த நாமத்துக்கா. அந்த ஒத்த நாமம் யார் வாயிலேருந்து எந்த நேரத்தில் எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் அது பலனை கருதிய நாமம். அது பலனை கருதிய நாமம். நீ இப்போ நிறைய சொல்லிகிட்டே இருக்கியா, லடாய் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்க, ஜோக் அடிச்சுட்டு பண்ணிருக்க, சொல்லிட்டு இருக்க, இங்கே பாட்டுக்கு நாமம் உங்கள் பாட்டுக்கு உங்கள் புராணம் ஓடின்னு இருக்கு. இப்படி இருந்தாலும் சரி, இந்த நாமெல்லாம் ஆனந்த நாமம். ஏன்னா இதுக்கு எந்த டிமாண்ட், நீ என்னத்தையானா பண்ணி சொல்ல நான் அப்படின்னு யார் கொடுப்பா? அவரால் மட்டும்தான் அப்படி கொடுக்க முடியும். இந்த மாதிரி இப்போது இந்த சந்நிதி பாருங்க, இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும். நேற்று தான் இந்த ஃப்ளோர் போட்டிருக்கா. இன்னைக்கு இந்த பிரதிஷ்டையும் போது நான் சொல்கிறேன் அவனுக்கு, இன்றைக்கி நாங்கள் இது மேலே வரலாம்ப்பா, நீங்கள் தாராளமாக வரலாம் ஃப்ளெக்ஸிக்கு போட்டுறியா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் வாங்கோ. அப்போது நம்ம ஆளுங்க ஜமக்கால் சொல்லலை சொல்கிறான். அவன் சொல்கிறான் இன்றைக்கி முடித்து கொடுத்துருவோம், கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இன்னைக்கு இந்த உணர்வு எப்படி, நம்ம எங்கேயோ ஒரு நாமம் சொல்கிறோம் போகிறோம், அவன் காதில் ஒலிச்சிருக்கு, பார்த்துருக்கான், போன வாரமோ முந்தின வாரமோ ஏதோ ஒன்று, அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொடுத்துடணும். சாதாரணமாக இதெல்லாம் சுலபமாக நடக்கிற காரியம் இல்லை. ஒன்று சொல்லி வைக்கிறேன், நான் கூட எக்ஸிக்யூஷனுக்காக அப்பா உன்னால் முடியுமான்னு தான் நான் கேட்கணும். ஆனால் அவன் முடியும்னு சொல்கிறான். எதை நம்பி சொல்கிறான்? இந்த பகவான் நாமம் நடக்கணுங்கிற அவனுடைய பிரியம். அவனுக்கே அந்த பிரியம் இருந்தாலும் அவருக்கு எவ்வளோ பிரியம் இருக்கும். இப்படி இந்த கட்டுமானத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் வெறும் நாம மட்டும் இல்லை, பிரதிஷ்டைகளும் ஆகி. இன்றைக்கி மணிவண்ணன் ஃபோன் பண்ணாரவா, மாமா ஃபோன் பண்ண, அவருக்கு என்ன பேசணும்னு தெரியல. இவன் கொஞ்சம் டூப்பிட்ருக்கா, அவர்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல, எங்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல, ஏதோ கொஞ்சம் நடுவில் இருக்குது, சிக்கல் இருக்குது. இருக்கட்டும்,
அந்த சிக்கலோடு தான் பகவான் நாமம் போகணும். அதோடைய அர்த்தம் புரிஞ்சு ஒருத்தர்கிட்ட வருவான்னு நினைக்க முடியாது. அதனால தான் போதேந்திரால் சொல்லும்போது அர்த்தத்தை காட்டும் அபியாசம் முக்கியம்னு சொன்னான். அபியாசம் பண்ண பண்ண நீ அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதே, அது தன்னைத்தானே காண்பிச்சு கொடுக்கும். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கும். இன்றைக்கி போகிற புதுசு அவள் அம்மாக்காக, விசாலாட்சிக்காகவும், அவள் மாமானா எந்த விதத்துலன்னு தெரியல, அக்கா புருஷனுக்காகவும் போகிற நாமும் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். இது பல பேரை தூண்டி நம்ம என்ன செய்யணும், இதுக்காக எல்லோரும் பிரதிஷ்டை தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ராமநாமா நோட்டு அனுப்பிச்சு எழுத வச்சாலும் போதும். குழந்தைகள்லாம் எங்கெங்கேயோ என்னென்னமோ பாடுபட்டதுக்கு எனக்கு தெரியும். அதனால் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சொல்லலை. அவசியம் அதை பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத அப்ரிஷியேட் பண்ண மாட்டா, பிடிக்காது, இருந்தாலும் பண்ணுங்கள். ராம 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 ராம. யார் இருக்கு புதன்கிழமை இங்கே நாமம்னு சொல்லணுமா? ஆமாம், புதன்கிழமை நாமம் இங்கே சாப்பாடாவா போடுறேன். ராம ராம